السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளின் விசாலம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கேட்பதற்கு பேசுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் விசாலம் இருந்தாலும் அதில் சிலர்களை அல்லாஹ் குறிப்பாக்குவான். யக்தஸு பிரஹ்மதிஹி மையஷா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் சிலர்களுக்கு என்னுடைய ரஹ்மத்தை குறிப்பாக்குவேன். யார் அவர்கள்? அவர்கள் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அல்லாஹ் கொடுத்த நேரங்களை செலவழிப்பவர்கள். எதையெல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய அருளை அடைய முடியுமோ அதற்கெல்லாம் உலகத்தில் சந்தர்ப்பம் எடுப்பவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு குறிப்பானவர்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் எம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய நோக்கம், காரணம், இந்த உலகத்துடைய எந்த ஒரு தேவைக்கும் அல்ல, எந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, அல்லாஹ்வுக்காக வேண்டி காலையிலும் மாலையிலும் யாரெல்லாம் அல்லாஹ்வை துதிக்கிறார்களோ, அல்லாஹ்வை பேசுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுகிறார்களோ, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ, அவர்களோடு நபியே நீங்கள் உங்களை பொறுமைப்படுத்திக் கொள்ளுங்கள், பொறுமையா உட்கார்ந்து கொள்ளுங்க நபியே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. எங்கெல்லாம் அல்லாஹ்வை பத்தி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் நபியே நீங்க உங்களை பொறுமைப்படுத்திருங்க. ஏண்டா அந்த மஜ்லிஸ்ல பொறுமையா இருக்கிறது கஷ்டம். அதனால நீங்க பொறுமைப்படுத்தி உட்கார்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறக்கப்பட்டதன் பின்னால் சில காலங்களுக்கு பின் மஸ்ஜிது நபவிக்குள்ளே போகிறார்கள். போகக்கூடிய நேரம் சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போல நல்ல விஷயங்கள் பேச ஒரு கூட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படியே உட்கார்ந்தாங்க. அந்த மஜ்லிஸ்ல ஒரு ஓரத்தில் அப்படி உட்கார்ந்துட்டு கையை தூக்கி அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல மின் உம்மதி மன் உமிர்து அன் அஸ்பிர நஃப்ஸி மஅஹும். யாரோடு என்னுடைய நஃப்ஸை பொறுமைப்படுத்தி உட்கார்ந்து கொள் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த கூட்டத்தை என்னுடைய உம்மத்திலே உருவாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகும். அந்த கூட்டம் தான் நான். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பினுடைய சுன்னத்தை பற்றி பேசுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஈமானை அதிகப்படுத்துவது, எப்படி அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய அமல்களை செய்வது என்பதை பற்றி முதாக்கரா செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து எப்படி இன்று நாம் இந்த மஸ்ஜிதிலே இருக்கிறோம், இது போல நாளை மறுமையில் சொர்க்கத்திலேயும் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை அனைவருக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் பொறுமைப்படுத்த வேண்டிய நேரம். சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சுருக்கமான நேரமாக இருந்தாலும் நான் பேசுவது என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு, நீங்கள் கேட்பது உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு. இந்த உலகத்தில் எது ஆகிராவுக்காக வேண்டி மிஞ்ச போகிறதோ, எதை நீ சம்பாதித்துக் கொள் என்று அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதை பற்றித்தான் பேச போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
குர்ஆன்ல சொல்லுகிறான். மிக முக்கியமான ஒரு வசனம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று யார் சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே யார் நிலைத்திருப்பாரோ, இந்த ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது. ரப்புனல்லாஹ், அல்லாஹ் என்ற ரப்புன்னு சொல்றது ஈமான். சும்மஸ்தகாமு, அதிலே இஸ்திகாமத், இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்குரிய அமல்கள், அதாவது ஈமானும் சாலிஹான அமலும். இந்த ரெண்டும் இருந்தா அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் எமக்கு தரப்போகிறார். அதுதான் முஃமின்கள் ஒவ்வொருவரும் சாதிக்கக்கூடிய மிக பெரும் சாதனை. இந்த உலகத்தில கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதல்ல சாதனை, இந்த உலகத்தில ஆட்சி அதிகாரங்கள் அடைவதல்ல சாதனை. உண்மையான சாதனை எது தெரியுமா? அதுதான் அல்லாஹ் சொல்லித்தர போறார். நீ அல்லாஹ் ரப்புண்டு சொன்னது மட்டுமல்லாமல் அமல்கள் மூலம் நிரூபிக்கிறாயா, அதுக்கு அடுத்ததுதான் உண்மையான ஒரு முடிவு உனக்கு கிடைக்க போகிறது. இந்த முடிவுதான் சகோதரர்களே, நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அழுது அழுது அல்லாஹ் கிட்ட கேட்ட முடிவு, அழுது அழுது கேட்ட முடிவு. இந்த முடிவு மட்டும் மோசமாகும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் 50-60 வருடங்கள் வாழ்ந்ததில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த முடிவுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கூட அழுதார்கள். அதுதான் எம்முடைய வாழ்க்கையின் கடைசி முடிவு, நம்முடைய வாழ்க்கை கடைசி முடிவு. ஈமானையும் சாலிஹான அமலையும் யார் தன் வாழ்க்கையில உண்டாக்குவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடைசி முடிவு மிக கண்ணியமான முடிவு, மிக கண்ணியமான முடிவு. நாமெல்லாம் தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழிலின் கடைசியைத்தான் எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். ஏன்? லாபமா நஷ்டமா? விளையாடுறார், அந்த விளையாட்டினுடைய முடிவு வெற்றியா தோல்வியா? இது போல சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை எத்தனை வருடங்கள் வாழப் போகிறோம் என்பது அல்லாஹ் எமக்கு காட்டித்தரல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60-70. அதையும் விட அதிகமாக வாழ்பவர்கள் மிக குறைவானவர்கள் என்று சொன்னாங்க. அதை விட அதிகமான காலம் வாழ்றவங்க மிச்சமே குறைவு. 70க்குள்ள மௌத்தி. இன்றைக்கு பார்க்கிறோம், நாம் வாழக்கூடிய காலம் திடீர் மரணங்கள் அதிகமான காலம். திடீரென்று மரணம், வாலிப வயசுல மரணம், ஹார்ட் அட்டாக். வெளிநாட்டுக்கு போனார், ஜனாசா வருகிறது, அல்லது ஜனாசா அங்கே அடக்கம் செய்யப்படுகிறது. வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறார், நோயோட உள்ள நோயே இல்லாமல் வாழ்ந்த மகன் மௌத்தி. நோயாளியா படுத்தவர் ஹயாத்தோடு இருக்கிறார், சுகதேகியா அவரை பக்கத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தவர் மௌத்தி. உம்மா போயிட்டு வார் என்று வெளியே போனார், வரக்கூடிய நேரம் உள்ள ஜனாசாவா வருகிறது. எத்தனை ஜனாசாக்களை கேள்விப்படுகிறோம், திடீர் மரணங்கள். அன்பார்ந்தவர்களே, மரணம் என்பது நாம் ஆச்சரியப்படுவதற்கு எந்த ஒன்றுமே கிடையாது. மரணம் ஆச்சரியம் அல்ல, அந்த மரணம் எப்படி முகம் கொடுக்கிறோம் என்பதுதான் விஷயம். அதிகமானவர்கள் மரணத்தை முகம் கொடுத்து விட்டார்கள், கபருடைய பர்சகுடைய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டார்கள், ஆகிராவுடைய முதல் தங்கும் இடத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். அந்த இடம் சுவர்க்கமா நரகமா என்று அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இது போலதான் சகோதரர்களே, எமக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு எந்நேரமும் எம்முடைய கண்களுக்கு விளங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதோ மௌத்து முன்னால் இருக்கிறது. அமல்கள் செய்ய ஆசை வரும், நான் ஈமானோடு வாழ வேண்டுமே. கடைசி நேரம், என்னுடைய ரூஹ் பிடுங்கப்படக்கூடிய நேரம், அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் முடிந்துவிடும். கடைசியாக என்னுடைய நாவில் இருந்து வெளியேற வேண்டிய வார்த்தை ஈமானுடைய வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த வார்த்தை வெளியேற வேண்டுமாக இருந்தால் அந்த ஈமானுடைய வார்த்தைக்குரிய முயற்சி என்ன செய்தேன், எந்த அளவுக்கு உலகத்தில் ஈமானை நான் பாதுகாத்தேன். ஈமானை பாதுகாப்பது சகோதரர்களே அமல்களை கொண்டு, அமல்களை கொண்டுதான் ஈமானை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாம். யாரு ஈமான் கொண்டு சாலிஹான அமல் சும்மஸ்தகாமு அதில் நிலையாக இருக்கிறார்,
நான் ஈமானில் உறுதியானவன் என்பதை அமல்களை கொண்டு நிரூபிக்கிறாரா? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இதுதான் மிக முக்கியமான நேரம். ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய கண்களுக்கு விளங்காவிட்டாலும் நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையை நிச்சயமாக அடைய போகிறோம். பட்டதோட மௌத்தா போயிட்டார், அவரும் சக்கராத்தை அனுபவிக்காமல் மரணித்திருக்க முடியாது. ஒரு நொடி பொழுதாக இருந்தாலும் இன்னலில் மௌத்தில சக்கராத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நிச்சயம் மௌத் என்றால் அதற்கு ஒரு சக்கராத் என்ற வருத்தம் உண்டு. யாரும் அந்த வருத்தத்தை விட்டும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட சக்கராத்துடைய வேதனையை இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ்னு கேட்கல. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைய சக்கராத்தில் மௌத், சக்கராத்துல் மௌத், மௌத்துடைய அந்த சக்கராத் வருத்தத்தை நீ குறைச்சிடியா அல்லாஹ்னு தான் கேட்டார். அந்த நிலை நிச்சயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அதை நிச்சயமாக நாம் சந்திக்கவிருக்கிறோம். எப்படி சந்திப்பது? பாவங்களோடு சந்திக்க முடியுமா? அமல்கள் இல்லாமல் சந்திக்க முடியுமா? அஹ்லாக்கள் இல்லாமல் சந்திக்க முடியுமா? திக்ர் இல்லாமல் சந்திக்க முடியுமா? தொழுகை இல்லாமல் சந்திக்க முடியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, சுன்னத்துகள் இல்லாமல் அந்த நிலையை எப்படி சந்திக்க போகிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் அந்த நேரம் இறங்குவார்கள். இவர் படுக்கையில் இருப்பார், சக்கராத் வருத்தத்தில் இருப்பார். வல்தஃபத்தி ஸாக்கு பிஸாக், கெண்டைக்கால் ஒண்டே ஒன்று பின்னிக்கொள்ளும். கெண்டைக்கால் ஒண்டே ஒன்று பின்னிக்கொள்ளும். ஒரு பயங்கரமான ஒரு நேரம். அந்த சக்கராத்துடைய நேரத்தை நினைச்சு அதிகமான சஹாபாக்கள் அழுதார்கள். ஏன்? அந்த நேரம் என்னுடைய வாயில இருந்து கலிமா வெளியாகுமா இல்லையா? நான் ஈமான்தாரியா மரணிப்பேனா இல்லையா? பயம். அது எந்த நேரம் பயந்தாங்க? சக்கராத்துடைய படுக்கையில அல்ல, சக்கராத்துடைய நிலைக்கு வர்றதுக்கு முன்னாலே அதை பற்றி யோசித்ததனால ஈமானை பாதுகாக்கும் முயற்சி செய்தார்கள். எது என் கையை விட்டும் தொலைந்தாலும் பரவாயில்லை. தெரியும், சஹாபாக்கள் வாழ்க்கையில பெரும் கோடீஸ்வரர்களாக கோடிக்கணக்கு விட்டுட்டா போனாங்க, சொத்து செல்வங்களை விட்டுட்டா போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் எதை இந்த உலகத்தில் விட்டு போனார்கள்? வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒன்று ரெண்டு பாத்திரம் மட்டும் இருந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பின்னால. அவ்வளவுதான். கொஞ்சம் கோதுமை மாவு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர், உலகத்தின் தூதர், சொர்க்கத்தின் தலைவர், இந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சதன் பின்னால விட்டுட்டு போன சொத்து அவ்வளவுதான். ஆனால் சுமந்து சென்றார்கள் ஈமான். சஹாபாக்கள் தபூக்குடைய யுத்தம், பொருள்கள் தேவை, தபூக்குடைய யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் செய்யணும், அறிவித்தல் போகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு முன்னாலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய சொத்து. உலகத்தில் சொத்துகள் இழந்தது நஷ்டமே கிடையாது, கேவலமே கிடையாது. சொத்துக்களை இழந்ததனால கடைசி நேரம் கலிமா வராது, அப்படி ஒன்று இல்லை. அவர்களுக்கு தெரியும், சொத்தை இழந்தாலும் என் ஈமானை நான் இழந்துவிடக் கூடாது, ஈமானை இழந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க முடியுமோ செலவழித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, உமரே, மாதா முக்கைத்தலி அஹ்லிக்க, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், அபுகைத்து லஹு மித்லஹு, நான் கொண்டு வந்தது போலவே ஒரு பங்கு என்னுடைய வீட்டாருக்கு விட்டுட்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அது மாதிரி ஒரு பங்கு இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ஈமானில் மூத்தவர், அல்லாஹ்வுடைய தூதரை முதலாக நம்பியவர், ஈமானுக்காக வேண்டி முதலாவதாக அல்லாஹ்வுடைய வார்த்தை பகிரங்கமாக வெளியாக்கியவர் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொத்துகளோடு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய சொத்து உமர் ரலியல்லாஹு நம்முடைய அரவாசி சொத்தையும் விட குறைவானதுதான் முழு சொத்தும் என்று தெரியும். முழு சொத்தையும் எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலே வைத்தார்கள். கேட்டாங்க, அபூபக்கர், மாதா அபுகைத்தலி அஹ்லிக், உங்களோட வீட்டாருக்கு என்ன விட்டுட்டு வந்தீங்க? சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அபுகைத்து லஹுமுல்லாஹ வ ரசூலஹு,
அல்லாவையும் ரசூலையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அல்லாவை ரசூலை விட்டுட்டு வந்திருக்கிறேன். மிக பெரும் ஈமான்தாரி. உலகத்தில் என் சொத்துகள் செதறி போவதோ நல்வழியில் செலவழிக்கப்படுவதோ நஷ்டமே கிடையாது. கடைசி வரையும் நான் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய லட்சங்கள் கோடிகளை கொடுத்தாவது நான் நரகை விட்டும் என்னை காக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நிச்சயமாக நான் கொடுத்தே ஆகுவேன் என்ற உறுதியோடு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். எம்முடைய நிலை என்ன சகோதரர்களே? அவர்கள் அடைந்த சக்கராத்தை, அவர்கள் அடைந்த மௌத்தை நாமும் அடையவிருக்கிறோம். எப்படி அடைவதற்கு தயார்? எப்படி அடைவதற்கு தயார்? கொஞ்சம் போல ஈமான வச்சுக்கொண்டு அந்த பயங்கரமான சக்கராத்தை சந்திக்க முடியுமா? எத்தனையோ பேர் ஈமானை இழந்தவர்களாக தொழுகை இல்லாமல், அமல் இல்லாமல், ஹராத்தோடு பாவத்தோடு, அல்லாஹ்வுக்கு மறுப்போடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை சீரழித்து நாசமாக்கியவர்களாக சக்கராத்தை அடைந்தார்கள். அவர்கள் எப்படி அடைந்திருப்பார்கள் என்று எமக்கு சொல்ல முடியாது சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார்கள், சக்கராத் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த வருத்தம் சாதாரணமான வருத்தம் அல்ல. அந்த நோவினை குறைப்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. கைய நலைச்சி உடம்புல தடை கொண்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். நிச்சயமாக மௌத் என்ற சக்கராத் என்ற வருத்தம் இருக்குது என்றதை உணர்ந்ததனால சொன்ன. அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் நிச்சயமாக அந்த நேரத்தை சந்திக்கவிருக்கிறோம். அந்த நேரத்தை சந்திப்பதற்கு முன்னால் அந்த நேரத்துக்குரிய தயார் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்களும் தான், பெண்களும் தான். பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஈமான் நாளாந்தம் பறிபோகிறது. உலகத்துக்காகவே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களை காப்பது யார்? இவர்களுக்கு நல்வழி காட்டுவது யார்? ஹராத்தை விட்டும் தடுப்பது யார்? அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் ஈமான்தாரிகள் என்று சொன்னானே. என்ன முயற்சி செய்தோம் நரகை விட்டும் எம் குடும்பத்தையும் தன்னையும் காத்துக் கொள்ளுவதற்கு? நாளாந்தம் நரகத்துடைய பாதைகள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. இந்நிலை தொடருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, ஈமானை இழந்த சமூகம் தானே இந்த உலகத்தில் வாழப் போகிறார்கள். ஈமானை இழந்த நிலைமையில் தானே சக்கராத்தை சந்திக்க போகிறார்கள். நாம் எல்லாம் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் அந்த நேரம் இறங்குவார்கள். ஈமான்தாரியாக வாழ்ந்தவன், முஃமினாக வாழ்ந்த மனிதன், நல்லவனாக வாழ்ந்த மனிதன், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த மனிதன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தியாகம் செய்த மனிதன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி செலவழித்த மனிதன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி சிரமங்களை சகித்துக் கொண்ட மனிதன். அந்த மனிதனுடைய சக்கராத்துடைய நேரம், அவன் உலகத்தில் எதை சம்பாதித்தானோ இல்லையோ ஈமானை சம்பாதித்திருக்கிறான், அமல்களை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறானா, அந்த மனிதனுடைய சக்கராத்துடைய நேரம் அல்லாஹ்வுடைய சுப செய்தி எப்படி வரும் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் தலைமாட்டிலே இருந்து கொண்டு சொல்லுவார்களாம், அல்லா தகாஃபு, பயப்படவான. அந்த நேரம் சகோதரர்களே, யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நேரம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தால், சந்திப்பானாக இருந்தால், அது சக்கராத்துடைய நேரம். வேற எந்த நேரத்திலே ஆறுதல் சொல்லலாம்? கோமாவுல ஒருத்தர் படுத்திருக்கிறார், அவரால பேச முடியாது, அவரால பேச முடியாது. ஆனால் நாம் பேசுவதை அவர் கேட்பார், அவர் சிந்திப்பார், அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். நாங்க பேசக்கூடியது அவர் கிரகிப்பார். கோமாண்டது மூளை இல்லாம போறதல்ல, மூளையில ரத்தோட்டம் இருக்கும், உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து விடும், ஆனால் வேலை செஞ்சு கொண்டுதான் இருக்கும். பக்கத்துல உட்கார்ந்து அவரோட நீங்க பேசலாம், அவர் பேச மாட்டார். எத்தனையோ பேரோட பேசியிருக்கிறோம். பேசினா கண்ணீர் வடியும், கண்ணீர் வடியும். ஏன்? அவருக்கு கூட எம்மால் ஆறுதல் சொல்ல முடியும். அது மையத்து மாதிரி, ஆனால் உயிருள்ள மையத்து. உடம்புல எந்த இயக்கம் இல்லை, ஆனால் உயிர் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் தான் சகோதரர்களே மையத்து. அவருக்கு கூட ஆறுதல் சொல்லலாம், ஆனால்
மௌத்துடைய சக்கராத் இருக்கிறதே, அந்த நேரத்திலே ஒரு மனிதன் நாம் எவ்வளவுதான் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் அது அவருக்கு ஏற மாட்டார், அது அவருக்கு விளங்க மாட்டாது. அந்த சக்கராத்துடைய நேரம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுக்குரிய நேரம். அதுதான் கடைசி ரிசல்ட்ஸ் இந்த உலகத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அது உலகத்தில் சம்பாதித்திருந்தால் ஈமானை, அமல்களை சம்பாதித்திருந்தால் கடைசி நேரம் அந்த அமல்களையும் ஈமானையும் சம்பாதித்ததற்குரிய பெருவேறு நிச்சயம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். அன்பான சகோதரர்களே, அந்த மனிதனுடைய சக்கராத் அவனுக்கு எல்லாம் காட்டப்படும். அவன் செய்த நலவுகள் கெடுதிகள் எல்லாமே காட்டப்படும். ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் முதலாவது நரகம் காட்டப்படும். நீ பாவம் செய்திருந்தால் நீ தங்க வேண்டிய இடம் இதுதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தாய், ஈமானை சம்பாதித்தாய், அமல்களோடு வாழ்ந்தாய், யாருக்கும் அநியாயம் இல்லாமல் வாழ்ந்தாய், உன்னை கொண்டு அடுத்தவர்கள் நேர்வழி அடைந்தார்கள். அந்த அளவுக்கு நல்லவனாக வாழ்ந்தவர் நீ, அந்த அளவுக்கு ஒரு தாயாக இருந்தவர் நீ, அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருந்திருக்கிறையே. அதனால இன்றைக்கு உனக்கு நான் தரக்கூடிய முடிவு அதோ பார், சொர்க்கம் காண்பிக்கப்படும். நாமெல்லாம் சொல்றோமே, சிரிச்ச முகத்தோட சொர்க்கம் போனார். அது அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் சிரிச்சவர்கள் அல்ல, உலகத்தில் எந்த அளவுக்கு அதிகம் சிரிப்போமோ மௌத்தை மறந்து விடுவோம். உலகத்தில் எந்த அளவுக்கு சிரிப்போமோ அந்த அளவுக்கு நாளை மறுமையில் அழுவான் என்று சொன்னார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் உலகத்திலே மன் அத்னப தம்பன் வஹுவ யضحك, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரு சிரிச்சு சிரிச்சு பாவம் செய்றான், யாரு சிரிச்சு சிரிச்சு பாவம் செய்றார், ஈமான் பறிபோனவன் உலக வாழ்க்கையில பாவம் செய்வது சாதாரண இன்பமாக இருக்கும். சிரிச்சு சிரிச்சு செய்வார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தஹலன் நார வஹுவ யப்கி, அழுதவரா நரகம் போவார்னு சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எம்முடைய ஈமான், எம்முடைய உள்ளத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய ஈமான், இந்த ஈமானை வைத்துத்தான் அல்லாஹ் கடைசி முடிவே வைத்திருக்கிறார். நல்லவனாக மரணிக்கக்கூடிய மனிதன் அவன் நல்லவன் என்று அல்லாஹ்வால் அவன் எப்படி பொருந்திக் கொள்ளப்பட்டான்? உள்ளத்தில் இருந்த ஈமானை வைத்து, அவன் முற்படுத்தி அனுப்பிய அமல்களை வைத்து. அந்த நேரம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சுப செய்தி, சுப்ஹானல்லாஹ், அது யாராலும் சொல்ல முடியாது. எமக்கு தெரியும், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பெரும் ஆட்சியாளர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளை, சொல்லுவாங்க 5வது கலீஃபா என்றுவாங்க. அவ்வளவு பெரும் ஒரு ஆட்சி. அல்லாஹ்வை மிகவும் பயந்த மனிதர். அடிக்கடி கபரை நினைத்து அழுவார்களா. மிக அழகான ஒரு மனிதர். அவருடைய அழகை பார்த்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் கேட்டார்களாம், எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி, நண்பரே எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. அந்த நேரம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி உடனே சொன்னார்களாம், என்னுடைய அழகை தோற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களே, நான் நினைக்கிறேன் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் மரணித்து கபரில் வைக்கப்பட்டு விட்டால் 3வது நாள் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய முகத்தை பார்த்து நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று தானே சொன்னீர்கள், அந்த முகத்தை புழு அரிக்க ஆரம்பிக்கும். 3 நாளைக்கு பின் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இப்படியான ஒரு முடிவு என்னை சந்திக்கவிருக்கிறதே, அப்படியான கபரை சந்திக்கவிருக்கிறேனே, இதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார். கபரை அடிக்கடி நினைக்கிறாரா? அவன் ஒரு ஈமான்தாரி. அடிக்கடி மஸ்ஜிதை சந்திக்கிறாரா? அடிக்கடி மஸ்ஜிதோடு தொடர்பு வைத்திருக்கிறாரா? அவர் ஒரு ஈமான்தாரி. நல்லவர்களை, உலமாக்களை அடிக்கடி சந்தித்து நசீகத்து கேட்கிறாரா? அவர் ஒரு முஃமின். இப்படியானவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் சகோதரர்களே. உண்மையான முஃமின்கள் உலகத்தோடு கொழுகப்பட மாட்டார்கள், உலகத்துடைய ஆடம்பரங்களை பார்த்து மயங்க மாட்டார்கள். இதெல்லாம் அழிந்து போகும். உலகத்தில் எது நிரந்தரம்? எமக்கு முன்னால் எவ்வளவு பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் மாட மாளிகையோடு வாழ்ந்தார்கள், எங்கே அவர்கள்? எல்லோரும் இன்று கபரிலே. மாட மாளிகைகள் எங்கே? அழிந்து போய்விட்டது. பின்னாலே ஒரு பின்தோன்றல். நாம் இன்று பேசுகிறோம், நீங்கள் கேட்கிறீர்கள். இன்னும் சில வருடங்கள்
பேசிய நானும் கிடையாது, கேட்ட நீங்களும் இருக்க மாட்டீர்கள், எம்முடைய சந்ததிகள் தான் இருக்க போகிறார்கள். வாழ்க்கை முடிந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் எம்முடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து கொண்டு போகும். முடிவதல்ல சகோதரர்களே, முடிவதல்ல நோக்கம். முடியக்கூடிய நேரம் ஈமான்தாரியாக இருக்கும் நிலைமையில் தான் முடிந்ததா? அப்படித்தான் நான் ஈமானை சம்பாதித்து என்னுடைய மௌத்தை அடைய நான் தயாராக இருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் ஈமானை சம்பாதித்து நிரப்பமாக்கியவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? மர்ஹபம் பில் மௌத், மௌத்தே வருக, மௌத்தே வருக, மௌத்த வரவேற்பாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் ஹராம் ரலியல்லாஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. எங்களுக்கு தெரியும். ஜாபிர் ரலியல்லாஹு வாப்பா ஒரு முஷ்ரிக் வெற்றா, ஒரு முஷ்ரிக் வெற்றா. ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். வெட்டப்பட்டு ஷஹீதாக போகிறார்கள். கடைசி நேரம் சொன்ன வார்த்தை அது எதனுடைய வெற்றி? அந்த முஷ்ரிக் கேட்கிறான், என்ன இந்த நேரத்தில் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்றீங்களே? அவர்கள் சொன்னார்கள், என்ன வார்த்தை? சம்பாதித்த ஈமானுக்குரிய நேரம் இது, சம்பாதித்த அமலுக்குரிய நேரம் இது. அதை கொண்டு நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தேன். அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தரப்போகிறான். இது சொர்க்கத்துடைய வெற்றி என்றார்கள். உடனே அந்த முஷ்ரிக் அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ளே வந்து விட்டார். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தாயியுடைய மௌத்து கூட ஹிதாயத், ஒரு ஈமான் தாரியுடைய மௌத்து கூட ஹிதாயத். எம்முடைய மரணங்களும் சாதாரணமான மரணமாக இருந்துவிடக் கூடாது. அடுத்தவர்கள் அடிக்கடி நினைக்க வேண்டும், இப்படி நான் மௌத்தாகணுமே, எனக்கு இப்படி ஒரு மௌத்து வர மாட்டாதா? சஹாபாக்களுடைய காலத்தை விடுவோம், நாம் வாழக்கூடிய காலத்தில் கூட எத்தனையோ பேர்களை கண்டிருக்கிறோமே, எத்தனையோ பேருடைய மௌத்துகளை பார்த்து வியந்திருக்கிறோமா இல்லையா? ஆச்சரியமான மௌத்து, இப்படி ஒரு மௌத்து எனக்கு கிடைக்க கூடாதா? இதே போல அதற்கு நேர்மாற்றமாக யாருடைய மௌத்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்படி மட்டும் மௌத்தா போயிடக் கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவங்களோட தாவத்தை ஏற்று வந்தாங்க. அவங்க தான் இஸ்லாத்துக்குள்ள எடுத்தாங்க. வார நேரம் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வயசு 30, வாலிபர். அந்த 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வந்தவர் எந்த அளவுக்கு அவசரமாக அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியுமோ, எந்த அளவுக்கு அவசரமாக ஆகிராவுக்குரிய அமல்கள் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு அவசரமாக உள்ளத்தில் ஈமானை சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக இருந்தார்கள். வெளிநாட்டுக்கு போறார், ஒரு வருஷ வீசா பட்டிருக்கு, ஜப்பான் போறார். அவர முழு நோக்கம் இருக்கும் என்னது? ஒரு நாள்ல ஒரு மணித்தியாலம் வீணாகிடக் கூடாது. அந்த 24 மணித்தியாலமும் வெளிச்சமாகவே இருக்கக்கூடாதா என்று கூட நினைப்பார். ஏன்? அந்த ஒரு வருஷம் நல்லா சம்பாதிக்கிறது அது தெரியும். சீல் குத்தி தான் அனுப்பி இருக்கிறார். ஒரு வருஷம் அதோட நீ திரும்ப ஒரு நாடு. மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது, மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது. எம்முடைய நிலை என்ன? எம்முடைய ஈமானுடைய பலகீனம். வேகமாக அமல் செய்ய வேண்டுமே, வேகமாக மௌத்து வந்துடும் என்ற பயம் இல்லை, அதனால வேகமான அமல் இல்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில மௌத்து துரத்தி கொண்டு வருகிறது. என் அல்லாஹ்வே சொல்லிட்டான், இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, ஒரு மனிதன் விரண்டு ஓடுகிறான் என்றால் பின்னால் வேகமாக துரத்தி வருகிறது என்று அர்த்தம். மௌத்து துரத்துது வேகமாக, நிச்சயமாக அது உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த மௌத்தை சந்திப்பேன் அவசரமாக என்பதற்காகவே அவசரமாக அமல் செய்தவர்கள் தான் சஹாபாக்கள். இன்று எம்முடைய அமல்களுடைய நிலை என்ன? எம்முடைய தொழுகையுடைய நிலை என்ன? எம்முடைய ஏனைய அமல்களுடைய நிலை என்ன? எம்முடைய ஈமானுடைய தரம் என்ன? சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவங்க 30 வயசு
வேகமாக அல்லாஹுவை அடைவதற்கு, அன்பை அடைவதற்கு தீனில் மாற்றம் உண்டாக்க வேண்டும், ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய தியாகம் செய்தவர்கள். முதல் யுத்தம் பத்ருடைய யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அன்சார்களுடைய தரப்பிலே சிறந்த ஒரு மசூராவை சொன்னவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்திய சஹாபி யார்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல ஒவ்வொரு யுத்தத்திலும் கலந்து கொண்டவர்கள். கடைசியாக கலந்து கொண்ட யுத்தம் கந்தக்குடைய யுத்தம். அதிலே வந்த ஒரு காயம், அந்த காயம் தான் கடைசி வரையும் அவருடைய மௌத்து வரையும் இருந்த ஒரு காயம். எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள் சகோதரர்களே? 30-40 வருஷமா? இன்றைக்கு எங்களுக்கு வயசு எத்தனை? 40 வயசு தாண்டி 50 வயசு 60 வயசு. ஆகிராக்கு என்ன செஞ்சோம்? ஈமானுடைய வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிட்டோம்? இன்னைக்கு பாவத்தை காண்ற நேரம் ஆசை வருகிறது, ஃபஜ்ருடைய அதான் கேட்குது, தஹஜ்ஜுடைய தொழுகிறதுக்கு சோம்பரம், ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி எழும்புறதுக்கு கஷ்டம். நிஃபாக் குடிகொண்டிருக்கிறது, நயவஞ்சகம் குடிகொண்டிருக்கிறது. காரணம், எந்த இடத்தில் ஈமானில் குறைபாடு இருக்குமோ அங்கே நிச்சயமாக நயவஞ்சகம் குடிகொள்ளும். அதனால் தான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹந்தலத்து இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வேகமாக ஓடினார்கள். நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டேன்டாங்க. எதற்காக வேண்டி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் போது அமல் செய்வதற்கு ஆசை. வீட்டுக்குள்ள குடும்பத்தோடு வந்து விட்டால் அந்த ஆசை இல்லாம போகுதே. ஈமான் குறைஞ்சிட்டதோ, ஈமான் குறைஞ்சால் அங்கே முனாஃபிக் தனம் வந்து விட்டது என்பதற்காக வேண்டி நான் முனாஃபிக் ஆகிட்டேன் என்று தன்னை குறை சொல்லிக் கொண்டு வெளியே போனார். அன்பார்ந்தவர்களே, உள்ரங்கத்தில் நிஃபாக் வந்துவிடக் கூடாது. இந்த தாவத்துடைய வேலை நிஃபாக்கை தூரமாக்குவதற்காக அல்லாஹ் தந்திருக்கும் வேலை, ஈமானுக்காக வேண்டி தந்த வேலை, ஈமானை உருவாக்குவதற்காக தந்த வேலை. இதைவிட ஈமானை உருவாக்குவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை 100 தடவைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாவிக்கிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் சரியாக எடுக்கிறோமா இல்லையா? குர்ஆனை ஓதுவதற்கு நேரம், திக்ர் செய்வதற்கு நேரம், திக்ருடைய சபையிலே உட்காருவதற்கு நேரம், தொழுகை நேரத்துக்கு தொழக்கூடிய பாக்கியம் சாதாரணமா சகோதரர்களே? தஹஜ்ஜுதிலே எழும்பி கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் எவைகளெல்லாம் முஃமின்களுடைய பண்பு என்று சொன்னானோ அத்தனை முஃமின்களுடைய பண்பையும் வளர்ப்பதற்கு அல்லாஹ் தந்த மிக பெரும் சந்தர்ப்பம் இந்த தாவத்துடைய உழைப்பு, தாவத்துடைய உழைப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு காலம் வந்தது எமக்கு தெரியும், இந்த கொரோனாவுடைய காலம். அதுக்கு முந்தி வந்த பிரச்சனையும் தெரியும். தாவத்துடைய வேலைக்கு ஒரு முற்றுக்கட்டை, சுமார் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு முற்றுக்கட்டை. மூத்தவர்கள், உலமாக்கள், தாவத்துடைய மூத்தவர்கள் எல்லாம் தடுமாறுகிறார்கள். சமூகத்துடைய நிலை என்ன? இப்படியே போனால் இந்த சமூகம் வேறு திசையில் போய்விடுவார்களே. அதுதானே நடந்தது. இன்று பாருங்கள், ட்ரக்ஸ், போதை பொருள் பாவனை மிகைத்து வேறு வேறு ஹராம் எல்லாம் குடிகொண்டு ஒரு அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த தாவத்துடைய வேலை விடப்பட்ட காலத்தை பாருங்கள். எத்தனை பாவமான சூழல் உண்டானது, பாவமான சூழல் உண்டானது. இதுவரைக்கும் அவர்களை மாற்றி எடுப்பது மிக கஷ்டமாக இருக்கிறதா இல்லையா? தாவத்துடைய உழைப்பு விடுபடுமாக இருந்தால் அது இந்த சமூகத்துக்கு மிக பெரும் இழப்பு சகோதரர்களே. ஈமான்தாரிகளை இழக்க வேண்டி வரும். இது வேறு யாருக்கும் சொல்லல, நான் எனக்கும் உங்களுக்கும், நீங்கள் உங்களுக்கும் பாடமாக எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். குறையோடு இருக்கிறோம், ஈமான் குறைந்து விடக் கூடாது. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் 5 வருடங்கள் தான், 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க 36 வயசு, 6 வருடங்கள் தான் இஸ்லாத்துக்குள்ள இருந்தவர்கள். 36வது வயதிலே அவர்கள் மௌத்தாகிறார்கள் படுக்கையிலே. அந்த 6 வருஷத்தில செஞ்ச தியாகம் சாதாரணமா? சம்பாதிச்ச ஈமான் சாதாரணமா? எங்கின்றைக்கு எங்கட வாலிப சமூகம் இன்னைக்கு எங்கட உள்ளத்திலே ஈமான்? அவர்கள் சாதித்த சாதனை, முடிவை கொடுக்க போகிறான் அல்லாஹ். சாதாரணமான முடிவல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறதே, என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே மரணிக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தின் ஈமானின் உறுதிக்கும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த தியாகமும் ஆகிராவுக்காக வேண்டி அவர்கள் செய்த அமல்களுடைய அந்த கண்ணியம் உயர்வு அல்லாஹ்வுடைய அரிசி அல்லாஹ் குலுக்க வைத்தார். அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் வானத்தின் 7 கதவுகளையும் வேகமாக திறக்க வைத்தார். ஏன்? யாரும் எந்த ஒரு தடையும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த உயிர் கொண்டு போகப்படக்கூடிய நேரம், ரூஹ் கொண்டு போகப்படக்கூடிய நேரம் எந்த தடையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி வேகமாக அல்லாஹ் வானத்தின் 7 கதவுகளையும் திறந்தான். 7 வானத்தின் கதவுகளை திறந்தான். 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வாழ்ந்தது 6 வருடம் இஸ்லாத்திலே. 70,000 மலக்குமார்களை அவரின் ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக அல்லாஹ் அனுப்பினான். பாக்கியம் சகோதரர்களே, கடைசி முடிவு கண்ணியமாக அமைந்து விட வேண்டும். அல்லா தகாஃபு, பயப்படாத, வலா தஹஸனு, கவலைப்படாத, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீ நன்மாராயணம் பெற்றுக்கொள். நஹனு அவுலியாஉக்கும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் பொறுப்புதாரி, கூடவே இருப்போம் என்ற சுப செய்தி அல்லாஹ் சொல்ல வைத்தார். எவ்வளவு கண்ணியம்! இஸ்லாத்துக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி முழுக்க முழுக்க தியாகம் செய்த ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சுப செய்தி சொன்னார்கள். நாமெல்லாம் ரோசப்பட வேண்டும் சகோதரர்களே. நாமெல்லாம் யார்? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரப்பிள்ளைகள். அவர்கள் வளர்ச்சி தந்த இந்த தீனில் எவ்வளவு குறைவு, ஈமானில் எவ்வளவு குறைவு, நாளாந்தம் குறைஞ்சு கொண்டு போகிறே. என்ன முயற்சி செய்திருக்கிறோம், என்ன தியாகம் செய்திருக்கிறோம். இன்று சூழல்களிலே இன்று அனாச்சாரங்களும் கேவலங்களும் மிகைத்திருக்கிறது. காரணம், ஈமானை பெண்கள் இழந்தார்கள், கேவலம் உண்டாகி இருக்கிறது. வாலிபர்கள் இழந்தார்கள், கேவலம் உண்டாகி இருக்கிறது. கேவலமான சூழல்கள் நிறைந்திருக்கிறது. காரணம், ஈமானுடைய உழைப்பு குறைந்தால் நிச்சயம் எல்லா முசீபத்தும் வந்து சேரும். வீட்டுக்குள்ள தாலிம் உண்டாக்குங்க, முசீபத்து தொலை. குர்ஆன் ஓதல் சத்தமாக ஓதுங்க, அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி அதிகமாக பேசுங்க, முசீபத்துகள் தொலைஞ்சிடும். இந்த முசீபத்துகள் உண்டாக காரணமே இவைகளை கைவிட்டது. தாவத்துடைய வேலைகள் தூரமாகியதுதான் காரணம். வீட்டில் ஒவ்வொருவரும் தாயியாக இருக்க வேண்டும். மனைவிக்கு கணவன் தாயியாக இருக்க வேண்டும், கணவனுக்கு மனைவி தாயியாக இருக்க வேண்டும். இந்த எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய வசனம் கடைசி நேரம் அல்லாஹ் ஒரு சுப செய்தி சொல்ல போகிறான். அந்த வசனம் இறங்குகிறது. நல்லவர்களுக்கு அல்லாஹ் கடைசி நேரம் சொல்லக்கூடிய சுப செய்தி எப்படி தெரியுமா? சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசியிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் கண்ணியமாக சொல்லுகிறான் சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசியிலே. அந்த சுப செய்தியை கேட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ரூஹே. அல்லாஹ் சொல்லுவான், என் ஈமானை உள்ளத்தில் அதிகமாக சுமந்த ரூஹே, அது அமைதி பெற்ற ரூஹே. ஈமானை சம்பாதித்து விட்டு சக்கராத்தை அடைந்த ரூஹ் இருக்கிறதே, அமைதி பெற்ற ரூஹே. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, உன்னுடைய ரப்பை நீ பொருந்திக் கொண்ட நிலைமையிலும், உன்னுடைய ரப்பு உன்னை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும் நீ திரும்புவாயாக. ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சாலிஹான அடியார்களிலே நீயும் சேர்ந்து என்னுடைய சொர்க்கத்துக்குள்ளே நீ நுழைந்து விடு என்ற சுப செய்தி கடைசி நேரம் அப்படியானவர்களுக்கு சொல்லப்படும் என்ற வசனம் சொன்னதோடு இறக்கப்படுகிறது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு இன்பமான ஒரு சுப செய்தி, எவ்வளவு ஒரு அன்பான சுப செய்தி, எவ்வளவு ஒரு ஆறுதலான சுப செய்தி அல்லாஹ் முஃமின்களுக்கு சொல்ல போகிறானே என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கரே, இதே சுப செய்தி உங்களுடைய மௌத்துடைய நேரம் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவான் என்றார். இதே சுப செய்தி அபூபக்கரே,
அல்லாஹ் உங்களுக்கும் சொல்லுவான், அபூபக்கரே உன்னுடைய ரூஹ் மனமானது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து நீயும் சொர்க்கம் நுழைந்து விடுகின்ற அந்த சுப செய்தி சொல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆசைப்படணுமா இல்லையா? இந்த கடைசி நேரமும் நான் இப்படியான சுபச்செய்தியோடு மௌத்தாகணுமே, மரணிக்கணும் என்று ஆசை இருக்கிறதா இல்லையா? ஆசைப்படணுமா இல்லையா? எம்முடைய வீட்டில் இருக்கும் மனைவி, எம்முடைய தாய், எம்முடைய மகள், சகோதரி, அவர்களுக்கும் இந்த சுபச்செய்தி கிடைக்க வேண்டுமே. ஏண்ட மகன், ஏண்ட கூட பிறந்தது, என்னோட கூட வாழும் நண்பர்கள், அவர்களுக்கு சுபச்செய்தி கிடைக்க வேண்டுமே. ஆசைப்படணுமா இல்லையா? சகோதரர்களே, நாம் எல்லாம் சுயநலவாதிகளாக வாழ்ந்து மரணித்து விடக் கூடாது. நாம் மட்டும் சொர்க்கம் போவதல்ல எம்முடைய நோக்கம். எம்மோடு நாம் போகும் போது எம்மோடு ஒரு கூட்டமே வர வேண்டும் சொர்க்கம். அதுக்குரிய தயாரிப்பு செய்து தீன்தாரிகளாக வாழ வேண்டும், ஈமான்தாரிகளாக வாழ வேண்டும். எங்க திரும்பினாலும் ஈமானுடைய வார்த்தை, அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அடிக்கடி திக்ரோடு இருங்க. சிரிச்ச முகத்தோட மௌத்து வரும். திக்ரோடு இருந்தா சிரிச்ச முகத்தோடு மௌத்து வரும். தஹஜ்ஜுடைய தொழுத மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் மௌத்தி, அல்லாஹ்வுடைய நேசனாக அல்லாஹ் மௌத்தாக்குவார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆசைப்படணும் சகோதரர்களே. ஒரு தாயாக இருக்கும் நிலைமைகள், என்னை கொண்டு பலர்கள் நேர்வழி அடைந்த நிலைமைகள், என் மூலமாக தொழுகையாளிகள் உருவாகிய நிலைமைகள், பாவத்தை விட்டும் தூரமானவர்கள் உருவாகிய நிலைமையில் நான் மௌத்தாகும். நான் மௌத்தா போனால் ஒரு தாயுடைய செயலேடு மூடப்படாது. கபருக்கு போனாலும் வந்து கொண்டிருக்கும் நன்மைகள், வந்து கொண்டிருக்கும். ஏன்? யாருக்கெல்லாம் தாவத் கொடுத்து, யாரெல்லாம் தொழுகையாளியா மாறி, அதாவது பாவங்களை விட்டு ஒதுங்கி அமல்கள் செய்யார்களோ அவர்களுடைய முழு கூலியும் வரும். பாக்கியமா இல்லையா? எனவேதான் அன்பான சகோதரர்களே, எம்முடைய கடைசி முடிவும் நல்லதாக அமைய வேண்டும். தாவத்துடைய உழைப்புடைய நோக்கமே நல்ல மௌத்து அடைகிறதுக்காகத்தான், வேறொன்றும் அல்ல. இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கிறதுக்கோ லேபல் ஒட்டுறதுக்கு இல்ல. தாவத்துடைய வேலையுடைய நோக்கமே ஈமான்தாரியா மௌத்தாகிறது. எத்தனையோ பேர் மௌத்தாகிட்டாங்க. தாவத்துடைய வேலையோட வாழ்ந்து நேரங்கள் கொடுத்து ஈமான சம்பாதிச்சு கடைசி நேரம் சிரிச்ச முகத்தோட எல்லாரும் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கண் முன்னாலே கபரு விசாலமாகிற காட்சி கண்ணால பார்த்தோம் சகோதரர்களே. இது மாதிரியான முடிவு எங்களுக்கு உங்களுக்கு வரணும், எனக்கு உங்களுக்கு வரணும், நம்முடைய வாலிப சமூகத்துக்கு வரணும். இன்னைக்கு நிறைய கபரை மறந்து வாழ்வோம். ஈமான் பறிபோனதனால உலகத்துடைய ஆசைகள் மோகங்கள் குடிகொண்டுட்டு அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் வெளியே போகும். நஜீஸ் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உலகம் அல்லாஹ் தந்தான், வாழு ஆகிராவுக்காக வேண்டி தயார்படுத்துறதுக்காக வாழு. வேற ஒன்றும் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் குடிகொள்ள வந்தவர்கள் அல்ல, வாழ வந்த இடம் அல்ல, தற்காலிகமான இடம், நிரந்தரமான அந்த வீட்டை சந்திப்பதற்காக வேண்டி, அங்கே மாளிகைகள் கட்டுவதற்காக வேண்டி, இங்கு அமல் செய்வதற்காக வந்திருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்கள், நாம் செய்யக்கூடிய திக்ர்கள் அந்த நாளை மறுமையின் எம்முடைய சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தாயுடைய மௌத்தி அது முழு உலகத்துக்குமே ஒரு தாவத், முழு உலகத்துக்கும் தாவத், நேர்வழிக்கு காரணம். புஸ்து ரப்பில் கஅபா என்று மௌத்தாகினார்களே அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஹராம் ரலியல்லாஹு அவர்கள், அது போன்ற கண்ணியமான மௌத்தி, கண்ணியமான வெற்றி நமக்கு வர வேண்டுமா? ஈமானுக்குரிய உழைப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் செய்ய வேண்டும். வாலிப சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைந்திருக்கிறார்கள். பார்த்தோம், ஹஸரத் அவர்களும் சொன்னார்கள், வாலிபர்களுடைய ஹிதுமத்து தான் சிறார்களுடைய ஹிதுமத். மாஷா அல்லாஹ், குடிச்ச கஞ்சி கோப்பையை கழுகுறா சந்தோஷமா. இந்த காட்சி நான் எங்கேயும் காணல, எங்கேயும் அல்லாஹ் இந்த சின்னதுகளோட வாழ்க்கையில பறக்கச் செய்யும். சிறந்த எதிர்காலத்தை, சிறந்த தாயிக்களாக இந்த புள்ளவளை பெற்றெடுத்த வாப்பாமார் பாக்கியசாலி, உம்மாமார் பாக்கியசாலி. பள்ளியோடு தொடர்புள்ள சீதவிகளை நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள், உருவாக்கி இருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கண்குளிர்ச்சி, இதுதான் கண்குளிர்ச்சி. எம்முடைய மௌத்துக்கு பின்னால் எமக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுட்டு அழுது துஆ செய்கிற உள்ளே நாம் உருவாக்கிட்டு மௌத்தாகணும். யாரால் முடியும்? ஒரு தாயியால் முடியும், தாயியால் முடியும். தஹஜ்ஜுடைய தொழுகையிலே எழும்பி அழுவார் யார்? ஒரு தாய். உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ்.
இந்த தாவத்துடைய வேலைதான் சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தில் ஈமானை பலப்படுத்தக்கூடிய வேலை. கடைசி வரை செய்ய வேண்டும், எந்த குறையும் பார்த்து விடக்கூடாது. தாயிக்கலானால் நாம் எல்லாம் மாணவர்கள், வேறொன்றுமல்ல, மாணவர்கள். ஈமானை படிக்கிறோம். ஈமானை எப்படி சம்பாதிப்பது, ஈமானோடு மௌத்தாகுவது எப்படி படிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் மாணவர்கள் நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கையான உழைப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். அதற்கென்று அல்லாஹ் எம்மை பொறுக்கி எடுத்திருக்கிறான். இதனால வரக்கூடிய மாற்றங்கள் இருக்குதே சகோதரர்களே, சாதாரணமான மாற்றம் அல்ல, மிக பெரும் மாற்றம். முழு உலகமும் கண்ட மாற்றம், முழு உலகமும் கண்ட மாற்றம். எத்தனையோ பாப் சிங்கர்ஸ் இன்றைக்கு இஸ்லாத்துக்குள் இருக்கிறாங்க, இது தாவத்துடைய வேலை. எத்தனையோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன்றைக்கு தாவத்துடைய இஸ்லாத்துக்குள் இருக்கிறாங்கடா, அதுக்கு காரணம் தாவத்துடைய உழைப்பு. நாசாவுடைய விஞ்ஞானிகள் இன்றைக்கு இஸ்லாத்துக்குள் இருக்கிறாங்களா, தாவத்துடைய உழைப்பு. அன்பார்ந்தவர்களே, லேசான ஒரு மாற்றம் அல்ல, கண்ணீர் துளியை கொண்டே அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவார். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அதுல பங்குதாரியாகும். நானும் இந்த தாவத்துடைய உழைப்புக்குள்ள நான் இறங்கணும், நான் உறுதியாகணும். ஏண்ட ஈமான வலுப்படுத்த, ஏண்ட ஈமான அதிகப்படுத்த, அல்லாஹ்வோடு எனக்குள்ள தொடர்பை சீராக்கிறதுக்கு, நாளை மறுமையில் அல்லாஹ்வை சிரித்த முகத்தோட சந்திக்கிறதுக்கு, அன்பு நபியோட கூட இருக்கிறதுக்காக வேண்டி இந்த உழைப்பு செய்கிறேன். இது ஒரு இயக்கம் அல்ல, இது ஈமானுக்குரிய முயற்சி. இந்த முயற்சியின் வெற்றி நாளை மறுமையின் சொர்க்கம். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்?